நிற்கும் போது ஒரு மேஜிக்கலாக நடக்குது. நான் கண்கூட பார்த்தேன் வேட்டையனில் ஒர்க் பண்ணும்போது. நான் ஒன்றும் இல்லையே, நான் அப்படி ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவர் வந்து எப்போ ஸ்டேஜ்லேயும் பேசுவார். அவர் படம் நான் டப்பிங்கில் பார்த்தது தான், என்னுடைய போர்ஷன்ஸ் தான் பார்த்தேன் டப்பிங்கில். எனக்கு என்னுடைய ஒர்க்கை பொறுத்தவரையில் அது ஒன்று, ஞானவேல் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். அவர் ஒரு அதிதீவிர ரசிகனாக இளவயதில் இருந்துட்டு பிற்பாடு அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சதுன்றது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அவருடைய ஆக்டிங் ப்ரோவஸுக்காக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நடிகர், அவருடைய ஸ்டார்டத்துக்காக இல்லை. ஆனால் கொண்டாடுறது மோஸ்ட் அவைட்டட் மூவி அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்டையன் வர அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் டைம் டு வெல்கம் ஷாஜி சார் ஆன் டு த ஸ்டேஜ் ஆஃப் பிளாக் ஷீப்ஸ் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். அண்ட் இது உங்களுக்கான நேரம் சார். ஸோ சூப்பர் ஸ்டாருடனான உங்களுடைய பயணம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் அவருடைய ரசிகராக தான். நான் வந்து சின்ன வயசில் இருந்து ஒரு 3 ஃபேஸ் இருக்குது எனக்கு அவர் கூட. ஃபஸ்ட்டு வந்து அவருடைய பெரிய ரசிகராக இருந்த ஒரு காலம் இருக்குது. இப்போது முரட்டுக்காலை இந்த மாதிரியான படங்கள், பில் அரங்க இந்த மாதிரியான படங்கள், அந்த படங்கள் வந்த காலத்தில் ஒரு அதிதீவிர நானும் எல்லாரும் போல் ரொம்ப சின்ன பையனாக தியேட்டரில் போய் விசில் அடித்து சத்தம் போட்டு அவருடைய முரட்டுக்காலையெல்லாம் எங்கள் ஊரில் வந்தபோது பெரிய ஒரு திருவிழா மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் இருந்தது. அதுதான் அவருடைய ஒரு இமேஜ் சேஞ்சு, ஒரு சூப்பர் ஸ்டார்டத்தோட ஒரு ஃபஸ்ட் பொசிஷனுக்கான ஒரு படம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் வேட்டையனில் ஒர்க் பண்ணும்போது நான் உட்காந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும்போது நான் இந்த விஷயம் அப்படியே சொன்னேன் அவர்கிட்ட. சார், ரொம்ப சின்ன வயசில் உங்களோட அதிதீவிர ரசிகன், அப்புறம் வந்து இந்த ஸ்டைலு மாஸ் இப்படி தான் போகுது, ஆக்டிங்குக்கு நீங்கள் வந்து போகலன்ற மாதிரி ஒரு ஃபீலில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வென் ஐ ரீவிசிட்டட் உங்களுடைய பழைய படங்களெல்லாம் ரீவிசிட் பண்ணும்போது ஐ தாட் யூ ஆர் த கிரேட்டஸ்ட். நான் ஒன்றும் இல்லையே, நான் அப்படி ஒன்றும் பெருசாக நான் நடிகன் இல்லையே அப்படின்னு அவர் வந்து எப்போ ஸ்டேஜ்லேயும் பேசுவார். அவர் வந்து நான் ஒன்றும் பெரிய நடிகன் இல்லைன்னு, அது அவருடைய ஒரு தன்னடக்கம். அப்புறம் இன்னொன்று, அவர் பல விஷயங்கள் ஆக்டிங்கில் அவர் தெரிஞ்சு பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் விக்கி. அது அவருக்கு ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. அவர் திட்டம் போட்டு இந்த சீன் இப்படி பண்ணலாம்லாம் இல்லை. அந்த வந்து நிற்கும் போது ஒரு மேஜிக்கலாக நடக்குது. நான் கண்கூட பார்த்தேன் வேட்டையனில் ஒர்க் பண்ணும்போது. அவரோட ஒரு அதிதீவிர ரசிகனாக இளவயதில் இருந்துட்டு பிற்பாடு அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சதுன்றது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். சூப்பர் சார், சூப்பர் சார். எத்தனை நாட்கள் அவரோட? எனக்கு அவர் கூட ரொம்ப கொஞ்சம் 2 நாள் தான் அவர் கூட. பட் படத்தில் மொத்தமாக ஒரு 10 நாள் மேலே வேலை பண்ணியிருக்கேன். அவர் கூட ஒன்றா ஒர்க் பண்ண 2 நாள்கள். பட் நாங்கள் ஃபோனில் பேசுகிறது அப்படின்லாம் நிறைய சீன்ஸ் வரும். அது படம் வரும்போது தெரியும் உங்களுக்கு. சூப்பர். படம் எப்படி வந்திருக்கீங்க சார், பார்த்துட்டிங்களா? படம் நான் டப்பிங்கில் பார்த்தது தான், என்னுடைய போர்ஷன்ஸ் தான் பார்த்தேன் டப்பிங்கில். எனக்கு என்னுடைய ஒர்க்கை பொறுத்தவரையில் அது ஒன்று, ஞானவேல் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். அவர் சின்ன சின்ன நுட்பங்களை பார்க்கக்கூடிய ஒருத்தர், ரொம்ப அலட்டிக்காமல் என்ன வேணுமோ அது கணக்கச்சிதமாக வாங்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஐ திங்க் 50வது ஆண்டில் இந்த படம் அவருடைய படம். அந்த படத்தில் நம்மளும் ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறது என்பது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். பயங்கர ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவருடைய ஆக்டிங் ப்ரோவஸுக்காக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நடிகர், அவருடைய ஸ்டார்டத்துக்காக இல்லை. ஆனால் கொண்டாடுறது ஸ்டார்டத்துக்காக தான் அதிகம் போகுது. அஃப்கோர்ஸ் மாஸ்னா அப்படி தானே நம்மளுக்கு தெரியும். சூப்பர் சார். நீங்கள் சிலாகிச்சு பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தலைவரை பற்றி இவ்வளோ நல்ல மெமரிஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் லாட் ஃபார் இட் வாஸ் மை ப்ளஷர். Thank you, sir. Thank you, sir.